எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வைபவ், தானியா ஹோப், நந்திதா ஸ்வேதா இவங்களோட நடிப்பில், ஷெரீப் அவங்களோட இயக்கத்தில், ஆரோல் கொரலி அவங்களோட மியூசிக்கில் வெளியே இருக்கிற ரணம் அறம் தவறேல் படம் எப்படி இருக்கு, இந்த படத்துக்கு போலாமா வேணாமா, கொடுக்குற காசுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரணம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு டெட் பாடி, தண்ணியில் வந்து அழுகிய நிலையில் கிடக்கிற டெட் பாடி. ஸோ ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ எப்படின்னா, ஒரு செதஞ்ச ஒரு முகத்தை ஒரு வரைஞ்சி, இதுக்கு முன்னாடி அந்த முகம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யூகிச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் முடிக்கப்படாத கேஸுகள், பெண்டிங்கில் இருக்கிற கேஸ் எல்லாம் ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதி அதை வந்து வந்து போலீஸுக்கு வந்து அந்த கேஸை வந்து முடிக்கக்கூடிய வகைகளை சில கிரைம் ஸ்டோரியில் எழுதி கொடுக்குற வேலையும் பார்ப்பாரு. மற்றபடி அவர் எந்த வேலையும் பார்க்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டேரக்டராக இருந்திருப்பார். அப்போ வந்து லவ் பண்ணியிருப்பார், கல்யாணம் பண்ணுவாங்க. காரில் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலையில் இருக்க மாட்டார். இந்த வேலையை தான் அவர் வந்து ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருப்பார். ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் வந்து சில டைம்லாம் ஒரு ஃப்ரீஸாக நின்றுவார். ஏன் எதுக்குன்னுலாம் வந்து தெரியாது, ஃப்ரீஸாக நின்றுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட்டில் இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஏதோ பிரச்சனை வந்துடும், ஏதோ ஒரு நோய் ஒன்று வந்துடும். அதனால் வந்து ஃப்ரீஸாக நின்றுவார் சில டைமில். ஸோ அதுதான் ஹீரோவுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற கதையில் திடீர்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கைகள் ரெண்டும் வெட்டப்பட்ட நிலைமையில ஒரு பாக்ஸில் ஒரு வெட்டப்பட்டு எரிச்சு, அதாவது போலீஸ் முன்னாடியே இருக்கிற இடத்துல வச்சிருவாங்க பாக்ஸில். அதுக்கப்புறம் உடம்பு தனியாக எரிச்சு இன்னொரு இடத்துல வச்சுருப்பாங்க. அப்புறம் கால் அது தனியாக எரிச்சு இன்னொரு இடத்துல வச்சிருவாங்க. ஸோ இங்கிருந்து தான் கிரைம் ஸ்டோரி நம்மளுக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எரியப்பட்ட இந்த உடம்புகள், இது வந்து யாரோடது, ஏன் அதை வந்து எரிச்சாங்க, ஏன் அதை வந்து கைகளை மட்டும் வந்து போலீஸில் வச்சாங்க, மீதி உறுப்புகள்லாம் ஏன் வந்து எங்கேயும் கொண்டு போய் வச்சாங்க, இங்கிருந்து இந்த கிரைம் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் யார் வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கும் போது அது வந்து ஒரு 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 முழுதாக இருக்கிற ஒரு ஆணோடது கிடையாது. கைகள் வந்து பெண்ணோடது, கால்கள் வந்து இன்னொரு ஆணோடது. அதாவது உடம்பு, அதாவது இங்கே இடுப்புக்கு கீழே வரைக்கும் இன்னொரு ஆணோடது. அவர் வந்து முஸ்லீமு. இந்த மாதிரி சம்மந்தப்படாதவர்கள் வந்து கைகளை விட்டு இப்படி எரிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, இவங்கெல்லாம் யாரு, இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இதுக்கு என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறத ஹீரோ மூலியமா கண்டுபிடிக்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வைபவா இருக்கட்டும், அப்புறம் வந்து தன்யா ஹோப்பாவா இருக்கட்டும், அப்புறம் நந்திதா ஸ்வேதாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலுக்கு கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி டைரக்ஷன், அப்புறம் அந்த ரைட்டிங்குமே பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு கதை, கிரைம் த்ரில்லர் கதை தான். பட் ராட்சசன் போர் தொழில் மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல முக்கியமாக சுவாரஸ்யம் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. நந்திதாஸ் ஸ்வேதாவுக்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அது கொஞ்சம் லென்த் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட போர்ஷன் கொஞ்சம் லென்த் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அம்மா பொண்ணுக்கான வந்து அந்த ஒரு அது என்ன ஈர்ப்புங்கிறத கொஞ்சம் லென்த்தாக காட்டலாமோ, கொஞ்சம் அதிகமாக காட்டினா தான் நம்மளுக்கு வந்து கன்வே பண்ண முடியும் ஆடியன்ஸுக்கு. அப்போ தான் வந்து இவங்க இந்த அளவுக்கு இருந்தாங்களா, திடீர்னு அந்த பொண்ணு வந்து இறந்துருது, இப்போ வந்து அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட அது அந்த லென்த் எழுதியிருக்கலாம். ஸோ மேபி லென்த் பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் அந்த படத்துக்கு பிரச்சனை. மற்றபடி இது ஒரு நல்ல ஸ்டோரி, நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி. த்ரில்லிங் பெருசாக இல்லை. ஸோ அந்த அந்த முன்னாடி அந்த நான் சொன்ன படங்களை காட்டிலும் பெருசாக த்ரில்லிங் ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஸோ அந்த கொலையை பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு இந்த படத்தில் எதை சொல்ல வராங்கன்னா, அதாவது நந்திதா ஸ்வேதாவோட பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்கன்னா, வைபவும் அவங்க ஒய்ஃபும் வண்டியில் வரும்போது இந்த பொண்ணு இடிக்க வருவாங்க. பட் வைஃபு வந்து காரை திருப்பி வருவார். அவர் வேற போய் எங்கேயும் மோதி அதில் வந்து அவங்க முன்னாடி இறந்துருவாங்க. ஸோ பின்னாடி வர வண்டி இந்த பிள்ளையை வந்து அடிச்சு போயிடுது. இவங்களுக்கு உண்டான லிங்க் இருந்தால் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்டாக அது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே போகிறது ஒரே ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் மாச்சூரியில்
இந்த மார்ச்சுரியில் இருக்கிற அந்த வார்டன் பிணங்கள் கூடிய உடலூர் வச்சுக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இதை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டீனோட பையன் பியூன் கூட சேர்ந்துக்கிட்டு இவனுக்கும் ஒரு சின்ன வியாதி இருக்கும், பொண்ணுங்களோட உடல் வச்சுக்கிற அந்த வியாதி. ஸோ அந்த பொண்ணுங்களும் கூட உடல் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வைபவோட ஒய்ஃபோடையும் உடல் வச்சுக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே வர எல்லா பெண் கூடயும் அந்த குழந்தைங்களோட உடல் வச்சுக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லை, சுடுகாட்டில் புதைக்கிற பொண்ணுங்க அதை அவங்கள பேரண்ட்ஸோட கூட நின்று கடைசி அவங்களாம் போனதுக்கப்புறம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போய் வச்சு வீட்டில் வச்சுக்கிட்டு லிப்டிக் அடிச்சுக்கிட்டு நைட் பாலிஷ் போட்டுட்டு குழந்தைங்களோடய வாழ்வான் அந்த பையன், அந்த ஹாஸ்பிட்டல் டீனோட பையன். ஒரு இடத்துல பியூனும் அந்த டீனோட பையனை தான் கொலகாரம் அப்படிங்கிற ஒரு தருணம் தான். அதுக்கப்புறம் இவங்க கொலகாரம் இல்லை, நந்திதாஸ் தான் கொலகாரங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க. அது பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு நல்ல படம் தான், தேட்டரில் போய் பார்க்கலாம். பட் அடல்ட் கண்டென்ட், செக்ஷுவல் கண்டென்ட் இந்த படத்தில் கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. ஸோ இது பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் குழந்தையில கூப்பிட்டு போகாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அங்கிள் தன்மை ராஜா டெக் மசாலா யூடியூப் சேனல். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.